பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, தருமமிகு தருமபுரியில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் கவிதா ஜவஹர் மேடம் ஆண்களை அவ்வளவு மிரட்டி மட்டம் தட்டி இவ்வளவு மோசமா ஆண்களை பேசுறதுக்கு அவங்கதான் இவ்வளவு பேசினா சிரமப்பட்ட மாதிரியே தெரியலையே. ஆமா, நீங்க என்ன தெரியுமா, இந்த மேடையிலே இவ்வளவு ஆண்களையே மோசமா மிரட்டி பேசுறாங்களே, வீட்டுல புருஷன் ஒரு ஜீவன் இருப்பார்ல, அவரை என்ன மிரட்டுவாங்க. அது வேற எங்க திரும்பி பார்த்தாங்க பாத்தீங்களா, திரும்பி பார்த்தாங்க. எனக்கு பயமா போச்சு, பக்கத்துல நான் வேற இருக்கேன். அப்படியே ஒரு உதவி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நான் பயந்து போய் உட்கார்ந்துருந்தேன். நடுவர் கொடுத்த பாதுகாப்புல தான் நான் பாதுகாப்பா உட்கார்ந்துருந்தேன். எனக்கே பாதுகாப்பு நிலவ ஆண்கள் எல்லாம் அவங்க பயந்து, நீங்களே பயந்தா நான் எப்படி ஒன்னும் வேற வழி இல்ல. ஆண்கள் எல்லாம் போய் பேசுகிறார்கள், ஆண்கள் எல்லாம் போய் பேசுகிறார்கள். நாங்க போய் பேசுறோம். நிஜமா சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போய் பேசினதே இல்ல. ஹரிச்சந்திரன் பரம்பரையில பிறந்தவன். கல்யாணத்துக்கு அப்புறம் பொய்ய தவிர வேற எதுவுமே பேசுறது இல்ல. சேலையை கட்டி கொண்டு நிக்கும், நான் எப்படி இருக்கேன்னு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைப்போம். ஆனா சூப்பர், உலகத்திலேயே நீதான் உன்ன மாதிரி அல்ல, கமனா எல்லாம் உங்க பிச்சை வாங்கணும் சொல்றோமா இல்லையா? இப்படி சமையல் பண்ணிட்டு கேட்கும் எப்படி இருக்குன்னு, அது சுமாரா இருக்கும். ஆனாலும் சூப்பர்னு சொல்றோம்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் போய் பேசுறதுனாலதான் ஏதோ நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்க, நாங்களும் ஏதோ குப்பை கட்டுறோம். அது நடக்குது. இதுல வேற அவங்க தர்மபுரிக்கு வந்தாலே அதியமான் அவ்வை அவங்க தச்சிருக்காங்களா, அவைக்கு தானே நெல்லிக்கனியை கொடுத்தார், ஒரு பெண்ணுக்கு தானே கொடுத்தார், பெண் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தானே கொடுத்தார். நான் பணிவோட கேட்கிறேன், அதே நெல்லிக்கனி வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய நெல்லிக்கனி அவர் சாப்பிடலாம் நினைச்சிருக்கலாம்ல, அதியமான் அவர் சாப்பிட்டா நினைச்சிருக்கலாமா இல்லையா? ஒரு பெண் சாப்பிட வேண்டும் என்று கொடுக்கிற பண்பு ஒரு ஆணுக்கு மட்டும்தான் வரும். அது பெண் என்பதற்காக மட்டும் இல்ல, ஒரு பெரிய அறிஞர் என்பதற்காக. அது தமிழ் அறிஞர், அது மட்டும் தெரியுமா? அவ்வைக்கு கொடுத்தால் தமிழும் வாழும் என்பதற்காக. அதுதான் முக்கியம். அந்த இது அடுத்தது ஐயா கையல் பெனிஃபிட் பண். கையல் என்பது பெண். ஏதோ சீரியல் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு கையல் ஒரு சீரியல் வருது, வருதா இல்லையா? நானும் பாக்குறேன்ல, என் வீட்டம்மா பாக்குறது கொஞ்சம் பாப்பா, அவ்வளவுதான். கையல் என்பது பெண் தானே, அவர் பெனிஃபிட் பண் வச்சிருக்கிறாரு. அவர் என்னன்னா ஆண்களின் சிரமத்தை தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா இதுல கையல் பெனிஃபிட் பண்ணல சீட்டு கட்டினா அடுத்த தீபாவளி பொங்கல் வரும்போது ஒரு ஆம்பளை சிரமம் இல்லாம குடும்பத்தை நடத்தலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக அவர் நடத்துறார். இது எங்க அதெல்லாம் பரவாயில்ல. அவர் கட்டி இருக்கிறது கொசுவல வேட்டியா, பட்டு வேட்டியா, காட்டன் வேட்டியா? நீங்க எனக்கு என்ன தெரியுமா, ஒரு ஆம்பளை கட்டி இருக்க வேட்டியையே இம்புட்டு ஆராய்ச்சி பண்றாங்களே, அப்ப சேலையை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுவாங்க? அதுல வேற அவங்க கட்டி இருக்கிறது எதுவோ காட்டன் புடவையா? இல்லமா, அது காட்டன் சில்க் புடவை. அதை ஏன் நீங்க ஆராய்ச்சி? ஏன்னா எந்தெந்த புடவை என்ன பேருங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வீட்டம்மா புடவை வாங்கும் போது கை கட்டிட்டு பின்னாடி பொறுமையோட நிக்கிறது ஆண்டா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அது எல்லா சேலையும் செல்ஃப்ல இருந்து எடுத்து போட்டு அது இது பார்டர் சரியில்லை, இது கலர் சரியில்லை, இது பூ சரியில்லை, இது அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒன்னும் பார்த்துக்கிட்டு மொத்தம் ஒரு 500-600 சேலை இருக்கு, எல்லாத்தையும் அனுப்பி போட்டுக்கிட்டு ஒண்ணுமே சரியில்லை. நீங்க 600 சேலை எங்க இருக்கு? ஆமா, கடையில இருக்க செல்ஃப்ல இருக்கு, நான் கூட உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு சேலையுமே சரியில்லை, வாங்க அடுத்த கடைக்கு போலாம். அந்த கடையில நிக்கிற சேல்ஸ்மேன் நம்மள ஒரு கேவலமா ஒரு பார்வை பாப்பா பாருங்க, எப்படியா குடும்பம் நடத்துறா, இதோட எல்லாம் எப்படியா ஓட்டுறா அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள அந்த நேரம் ஒரு மாதிரி இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கடையில இருந்து அந்த அம்மா வந்து டீ சாப்பிடுங்க, நானே நொந்து போயிருக்கேன். இந்த நேரத்தில் இதுதான் கடைகள்ல நடக்கிறது. நீங்க வேற அடுத்தது என்னன்னா, இந்த பண்டிகைகளை கொண்டாடும் போது சொல்லுவாராம் புருஷன், என் கஷ்டம் தீர்வது உன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு வளையல ஒரு வீட்டு எவ்வளவு மோசமா ஆண்களை சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நாங்க கேட்டு வாங்குவோம் சில நேரங்கள்ல அடகு வைக்கிறதுக்கு. வாங்கினா ஒரு வளையல் வாங்கினா அடுத்த தீபாவளிக்குள்ளால 2 வளையலா வாங்கி திருப்பி கொடுப்பான். ஆண்களுக்கு மானோ ரோசம் சூடு சொரண எல்லாம் இருக்கு, இருந்துச்சு. இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுல தரபால் அவர் பொங்கல் கிண்டும் போது இவங்க பக்கத்துல உட்காந்து பார்த்தாங்களாம். அவர் வீட்டுல பொங்கல் வைக்கும் போது பார்த்தாங்களா, செல்போன் விழுந்துருச்சா, வேற ஒண்ணுமே இல்ல. பொங்கலை கிண்ட சொல்லிட்டு அவங்க வீட்டம்மா உள்ள கிச்சன்ல இருந்துகிட்டு போன் பண்ணி கேட்டிருக்கு பொங்கல் என்ன ஆச்சுன்னு. வீட்டம்மாட்ட பேசின அந்த படபடப்புல செல்போன் பொங்கலுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஒரு பொறுப்பா ஒரு ஆம்பளேட்ட கொடுத்தா அவர் எப்படி செய்யறாரு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அது பொங்கலோட வேலை. இது அவர் எவ்வளவு தைரியசாலி திறமசாலி, மேடையில வந்து கொஞ்சம் கை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அது வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. நீங்க இதுல வந்து வீடு வீடாக அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து விற்பவர், அவர் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாங்குகிறோம் சொன்னாங்கல்ல. நான் பணிவோட கேட்கிறேன், ஒரு பண்டிகை நாள்ல வீடு வீடா சைக்கிள்லயோ நடந்தோ பொருட்களை கொண்டு வருகிற ஆண் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு உழைக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஓடி ஓடி வீடு வீடா தேடி போய் விற்கிறதுனால தான் குடும்பம் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுது. இதை நீங்க புரிஞ்சுக்காம இதுல வேற கறி குழம்பு வைப்பது நான்கள், தலைக்கறி, குடல் கறி,
ஏதோ நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லாம சொல்றாங்க. தலைக்கறி குடல் கறி எல்லாம் வைக்கிறோம் தெரியுமா? குழம்பு வைக்கிறது நீங்க, ஆனா அந்த கறியை வாங்கி கொண்டு தர்றது நாங்க. அவன்கிட்ட போய் சொல்லணும், அண்ணே கொஞ்சம் கொத்துக்கறியா கொத்துருங்க. அவன் நம்மளை கொத்துறது மாதிரியே பார்ப்பான். ஏன்னா அவன் இருக்கிற கூட்டத்துக்கு நம்ம அப்படியாவது அவன் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வருவோம். நீங்க என்ன சொல்றீங்க? வெங்காயம் உரிக்கிறது யாரு? குழம்புக்கு வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது அங்க தானங்க. நீங்க உரிச்சு கொடுக்கறதா இருந்தா கை தட்டலாம். நான் எல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு வந்து உரிச்சிருக்கேன். என் வீட்டம்மா வெங்காயம் வாங்கும் போது என்ன சொல்ல தெரியுமா? வெங்காயம் வாங்கிட்டு வாங்க, அந்த பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயமா பார்த்து 1 கிலோ வாங்குங்க, சின்ன வெங்காயத்துல பெரிய வெங்காயமா பார்த்து 1 கிலோ வாங்குங்க. இது கூட வாங்க தெரியாது. அதனாலதான் பெரியார் எல்லாரும் வெங்காயம் இது வாங்கி கொண்டு எல்லா வேலைகளையும் வீட்டை சுத்தம் பண்றதுல இருந்து நீங்க வேற பூஜை பொருட்களை எல்லாம் சுத்தம் பண்ற சொல்லுங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்வது நாங்கள். அடுத்தது அந்த அம்மா வக்கீல் அம்மா அடேங்கப்பா, பெரும்பாலும் என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எந்நேரமும் ஆண்கள் டாஸ்மாக் போறாங்க, டாஸ்மாக் போறாங்க. தயவு செய்து அப்படி ஒரு சிலர் போறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க. இத்தனை பேர் டாஸ்மாக் போனா இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்களா? கொஞ்சம் பேர் போறாங்க. சொல்றேன், ஆண்கள் எல்லாரும் டாஸ்மாக் போறாங்கன்னு ஒட்டுமொத்தமா சொல்லாதீங்க. இந்த குடும்பம் இவ்வளவு கௌரவமாகவும் கம்பீரமாகவும் இருக்குன்னா ஆண்கள் பொறுப்போடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா ஒண்ணு தெரியுமா? பெருநகரங்கள்ல பெண்களும் போகிறார்கள், பெண்களும் இப்ப போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நீங்க சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். நீங்க இதுல வேற அந்த அம்மா வக்கீல் அம்மா வந்து கண்டிஷனா போடுறாங்க. உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுகிறேன், உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொன்னாங்கல்ல, ஒரு நாள் வேலையை நாங்க பாக்கணுமா? ஒரு நாள் வீட்டு வேலையை நாங்க பாத்துக்க மாட்டோமா? உங்களையே சமாளி இருக்கிறோம், வாழ்நாள் முழுக்க உங்களை சமாளிக்கிறோம், வீட்டு வேலையை பார்க்க தெரியாதா? அதுவும் இது ஒன்னா? இதுல வேற நாங்கள் சமைக்கிறோம் இதோட சொல்லி நிறைவு பண்றையா? நாங்கள் ஸ்வீட் இப்ப எல்லாம் யாருமே சமையல் பண்றது இல்ல, ஸ்வீட் செய்யறது இல்ல. சில வீடுகள்ல தப்பி தவறி செஞ்சாலும் சாப்பிடும்படியா இல்லங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு பையன் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் வந்து சொன்னா, அப்பா உள்ள இருந்தார். அப்பா சொன்னா, அப்பா இந்த சங்கு சக்கரம் அந்த இது சுத்த மாட்டேங்குதுப்பா, சங்கு சக்கரம் சுத்த மாட்டேங்குது. அப்பா ஓடி வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு பதறி போய் சொன்னாரு, சங்கு சக்கரம் இல்லடா, உங்க அம்மா சுட்ட முறுக்கு. குடும்பத்தில் குழப்பம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. மொத்தத்தில் பார்க்கும்போது குடும்பத்துக்காக தியாகம் செய்து குடும்பத்தில் எல்லோருக்கும் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து விட்டு தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று தியாகம் செய்பவர்கள் ஆண்கள், அதை அனுபவிப்பவர்கள் பெண்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். எல்லாம் அல்ல இறைவனின் அருளால், தமிழ் தாயினுடைய கருணையினால், பல ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்களுடைய பெரும் முயற்சியினால் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரம்பலூர் 10வது புத்தக திருவிழா, இதனை வெகு சிறப்பாக நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம், மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய அம்மா மிருணாளினி அவர்களுக்கும், பப்பாசி நிறுவனத்தை சார்ந்த தலைவர் செயலர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மையத்தினுடைய நண்பர்கள், நிர்வாக பெருமக்கள் அத்துணை பேருக்கும், ஒரு 10 ஆண்டுகளாக பெரம்பலூரிலே புத்தக திருவிழா சீரோடும் சிறப்போடும் மிக உற்சாகமாக நிகழ்கிறது என்று சொன்னால், அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ மக்கள் பண்பாட்டு மையமோ பப்பாசியோ முயற்சி செய்தால் மட்டும் அது நிகழ்ந்து விடாது. ஆண்டுதோறும் வாசிக்கும் தாகத்தோடு இங்கே வரக்கூடிய தேனீக்களாகிய உங்கள் அத்துணை பேராலும் தான் இது சாத்தியமாகி இருக்கிறது. வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் சுவைஞர் பெருமக்கள், வாசிப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு 10 பேர் தான் வாசிப்பாளர் போல இருக்கு, மத்தவங்க எல்லாம் கையில ஏதோ நிலக்கடலை வச்சு சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அக்கா சொல்றாங்க, ஏமா நிலக்கடலை வச்சாம சாப்பிட்டுட்டு இருக்கோம், வீட்டுல அந்த மனுஷனுக்கு போனை போட்டு தோசை மாவை வெளியில எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப எடுத்து வச்சாதான் 9:30 மணிக்கு போய் தோசை சுட்டு சாப்பிடலான்னு அவங்கவுங்க கவலை. ஒரு அக்கா சொல்றாங்க, இதுக்குதான் இந்த பெண் பேச்சாளர்களை மேடை கூப்பிடவே கூடாது, இங்கேயும் வந்து தோசை சுடுறதான் பேசுங்க அந்த பிள்ளைங்கன்னு. தோசையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு பெரிய அறிவு தாகத்தோடு இந்த நிகழ்வு நிகழ்கிறது, அதுல மாற்றே கிடையாது. வெறும் கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது தேர்தல் நேரங்கிறதுனால திரும்ப பக்கமெல்லாம் கூட்டமா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தினுடைய தன்மையை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் அது உள்ளங்கை நெல்லிக்கனி. எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல், யார் மனதையும் குளுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கமும் இல்லாமல், யாரிடமும் கூழை கும்பிடு போட வேண்டும் என்கின்ற எந்த அவசியமும் இல்லாமல் தானாக ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது புத்தக திருவிழாக்களில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அரசியல் சூழல்கள், தேசத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள், பங்குச்சந்தை, உலகத்திலே போர் நிகழக்கூடிய சூழல், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகள், மாறுபாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் மக்கள் எப்பொழுதும் அறிவு தேடலோடு இருந்தால் அவர்கள் மனதுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு இணைய நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால் அது இது போன்ற மேடைகள் தான் பெருமக்களே. அதனாலதான் இதுக்கெல்லாம் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் முன்னாடி அன்பு தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா பேசுறார். அப்படியே சொந்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லி நிறைய நமக்கு மகிழ்ச்சியோடு சேர்ந்து அப்படியே அந்த செய்திகளையும் சேர்த்து சொல்லும் பொழுது மிக வியப்பாக இருந்தது. அன்பு தம்பிக்கு என்னுடைய அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஏன்னா மதுரையிலிருந்து இந்த பையன் வந்த போது அவருடைய ஒரு சில மேடைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். 1-2 மேடைகளுக்கு பிறகே புதுக்கோட்டையில சந்திக்கிற வாய்ப்பு எங்களுடைய மேடைகள்ல அவர் வந்து நிறைய பேசி இருக்கிறார். நாங்கள் நிறைய பயணம் செய்திருக்கின்றோம். காலம் ஒரு மனிதனை எப்படி மாற்றும் என்பதை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் காலத்தை பயன்படுத்திக் கொண்டு தன்னை தானே எப்படி செப்பனிட்டுக் கொள்வது என்பதற்கு தம்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு.